உலக ஜனங்களுக்கு எனது பணிவான வணக்கம். கானா பாடகி இசைவாணி இவர் பாடிய பாடல்களை சில மாதங்கள் முன்பாகத்தான் டிவியில் பார்த்தேன். நல்லா கேஷுவலாக கிழித்துக் கொண்டே நன்றாக பாடுவார். பாடல் கேட்டு ரசித்திருக்கிறேன். தற்போது இவர் பாடிய 2 பாடல்களின் மூலமாக சில சர்ச்சைகள் ஏற்பட்டிருக்கிறது. அதையும் டிவியில் தான் பார்த்து தெரிந்து கொண்டேன். நான் பல பேர் இவருக்கு ஆதரவாகவும் பேசுகிறார்கள், பல பேர் இவருக்கு எதிராகவும் பேசுகிறார்கள். அவர் பாடிய பாடலை இப்போது நான் உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறேன். ஐயப்பனை குறித்து அவர் பாடிய பாடல், ஐ ஆம் சாரி ஐயப்பா, நான் உள்ளே வந்தா என்னப்பா, பயம் காட்டி அடக்கி வைக்க பழைய காலம் இல்லப்பா, நான் தாடிக்காரன் பேத்தி, இப்ப காலம் மாறி போச்சு, நீ தள்ளி வச்சா தீட்டா அப்படின்னு ஐயப்பனை குறித்து பாடல் பாடியிருக்கிறார். இயேசுவை குறித்து பாடல் பாடியிருக்கிறார். இயேசுவை நீ விட்டு விடாதே, இந்த வாலிபத்தில் கெட்டு போகாதே. இந்த 2 பாடல்களுக்கும் விரோதமாகவே சில பேர் டிவியில் கருத்துக்கள் கூறிக்கொண்டிருக்கிறார்கள், சர்ச்சை ஏற்படுத்தி வருகிறார்கள். நான் இந்த சூழ்நிலையில் நான் எந்த கருத்தும் கூற விரும்பல. நான் இசைவாணிக்கு எதிராக பேச விரும்பல. இசைவாணிக்கும் உலக ஜனங்களுக்கும் நான் சில விளக்கங்கள் கூற விரும்புகிறேன். பெரியார் யார், ஐயப்பன் யார், இயேசு கிறிஸ்து யார், கடவுள் யார் என்பது குறித்து சில விளக்கங்கள் கூற இருக்கிறேன். பெரியார் யார்? இவர் தமிழ்நாட்டை சேர்ந்தவர். இவரது இயற்பெயர் ஈவே ராமசாமி நாயக்கர். இவரை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் அவர் பற்றி எழுதிய புத்தகத்தை படித்து பார்த்துக் கொள்ளுங்கள். நான் அவரை பற்றி எனக்கு தெரிந்த சில கருத்துக்களை கூறுகிறேன். அவர் ஒரு அரசியல்வாதி. திராவிட கழகம் என்னும் கட்சியை ஆரம்பித்திருக்கிறார். சில கருத்துக்களை கூறியிருக்கிறார். தமிழ்நாடு ஜனங்களுக்காக சில கருத்துக்களை, நல்ல கருத்துக்களாக இருக்கலாம், கூறியிருக்கிறார். பிராமணர்களை எதிர்த்து அவர் பேசியிருக்கிறார். இந்து மதத்துக்கு விரோதமாகவே செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார். அவர் நல்ல பல கருத்துக்களை கூறியிருந்தாலும் பல ஜனங்களுக்கு அது பிடிக்கும், பல ஜனங்களுக்கு பிடிக்காது. ஆனால் எனக்கு அவர் கூறிய கருத்துக்களில் பிடிக்காதது, கடவுள் இல்லை, கடவுளை வணங்குவர் முட்டாள், கடவுளை கற்பிப்பவர் முட்டாள். இதை நான் ஸ்கூலில் படிக்கும்போது, சிறுவனாக இருக்கும் போதே இந்த சோற்றில் எழுதியிருப்பார்கள். திராவிட கட்சிக்கால சோற்றில் எழுதியிருப்பார்கள், படித்திருக்கிறேன். நான் சாமி முறவன், நான் பயபக்தி உள்ளவன். இது குறித்து அவர் கூறிய கருத்தை, அந்த கடவுள் இல்லை என்பது சொன்னது குறித்து பலருக்கு விரோதமாக செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள், கருத்துக்களை கூறிக்கொண்டிருக்கிறார்கள். கடவுள் இல்லை என்பதற்கு ஆதரவாக இருக்கிறார்கள். நாத்திகர்கள் ஆதரவாக இருக்கிறார்கள், ஆத்திகர்கள் எதிராக செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். நான் கடவுள் இல்லை என்று அவர் கூறிய கருத்துக்கு விரோதமாக இருக்கிறேன், எதிராக இருக்கிறேன். ஏனென்றால் கடவுள் யார்? உலக ஜனங்களுக்கெல்லாம் ஒரே கடவுள். இவர் கடவுள் என்று குறிப்பிடுவது இந்து கடவுள் தான் குறிப்பிடுகிறார். இந்து கடவுள் அவர் தான் கடவுளா இருக்காங்க அப்படின்னு குறிப்பிடுகிறார். அவர் இருக்கிறாரு இந்துக்களுக்கு ஒரு கடவுள், கிறிஸ்தவ கடவுள், இஸ்லாமியர் ஒரு கடவுள் அப்படி எடுத்துக் கொண்டிருக்கிறார். அதனால இஸ்லாமிய கடவுளை பற்றி பேசல, கிறிஸ்தவரை பற்றி பேசல, இந்து கடவுளை மட்டும் குறிப்பிட்டு பேசுகிறார். ஏன்னா இஸ்லாமியர் விரோதமான பிரியாணி பேச மாட்டாங்க, கிறிஸ்தவர்கள் பிரியாணி பேச மாட்டாங்க, இந்துக்கள் வர பேசுவாங்க. அவர் இந்துக்களை தான் குறிப்பிட்டு பேசுறாரு, இந்து கடவுள் தான் குறிப்பிட்டு சொல்லுகிறார். அவர் நினைப்பு என்ன நினைச்சிருந்தாருன்னா, இந்துக்கள் ஒரு கடவுள், கிறிஸ்தவர்களும் முஸ்லிம் கடவுள் நினைக்கிறார். இல்லை, உலக ஜனங்களுக்கெல்லாம் ஒரே கடவுள். அந்த விளக்கத்தை நான் பெரியாரிடம் இருந்தால் சொல்லியிருப்பேன். நான் இப்போ பெரியார் பேத்தி என்று தன்னை அடையாளப்படுத்திக் கொண்டிருக்கிற இசைவாணிக்கும் உலக ஜனங்களுக்கும் நான் தெரியப்படுத்த விரும்புகிறேன். ஏற்கனவே கடவுள் யார் என்ற தலைப்பில் நான் எபிசோடு 102 மாமனிதன் இம்மாற்றோரோடு ஒளிபரப்பியிருக்கிறேன். தற்போது ஒளிபரப்பியிருக்கிறேன். அதை பாருங்கள், அதை பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள், கடவுள் தெரிந்து கொள்ளுங்கள். சுருக்கமாக சொல்ல வேண்டும் என்றால், இஸ்லாமியர்கள் வணங்குகிற முகம்மது நபி மூலமாக இறக்குவது மூலம் வணங்குகிற அல்லாஹ் இறைவன், அவர்தான் கடவுள், மேலே இருக்கிறார். கிறிஸ்தவ வணங்குகிற இயேசு மூலமாக வணங்குகிற யெகோவாவின் நாமம் கொண்ட தேவனை கர்த்தரே, அவர்தான் கடவுள். இந்துக்கள் வணங்குகிற தெய்வமே, ஆண்டவரே, மேல பார்த்து வணங்குகிற அவர்தான் கடவுள், பரமண்டலத்தில் இருக்கிறார். சூரியனை பார்ப்போம், ஆனால் நெருங்க முடியாது. சந்திரனை பார்த்திருக்கிறோம், நெருங்கி இருக்கிறோம். செவ்வாய் கிரகத்தை பார்த்திருக்கிறோம், நெருங்கி கொண்டிருக்கிறோம். மற்ற எந்த கிரகத்தை நெருங்க முடியாது. லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான நட்சத்திரங்கள் இருக்கிறது, அதை யாரும் நெருங்க முடியாது. அதே போன்ற ஒரு கிரகத்தில் தான்
பரமண்டலத்தில் தான் கடவுள் இருக்கிறார். அவரோடு கூட பரமண்டலத்திலே 24 மூப்பர்கள், 4 ஜீவன்கள், 10,000 10,000 தேவதூதர்கள், 1,44,000 பரிசுத்தவான்கள், 20 தேவசன்னிகள் அங்கே வாசமாயிருக்கிறார்கள். பைபிளை படித்து நான் தெரிந்து கொண்டேன். அவர்கள் எல்லாம் பூமி ஆட்சி செய்து கொண்டிருக்கிறார்கள். கடவுளால் படைக்கப்பட்டது. வானத்தை படைத்தார். வானத்தில் உள்ள சூரியன், சந்திரன், நட்சத்திரங்கள் அனைத்தையும் படைத்தார். பூமியை படைத்தார். பூமியில் உள்ள காட்டு விலங்குகள், நாட்டு விலங்குகள், பரப்பன, ஊர்வன, மனிதர்கள், புல் பூண்டுகள் அனைத்தையும் படைத்தார். சமுத்திரத்தை படைத்தார். சமுத்திரத்தில் உள்ள மச்சங்கள், நீர்வாழ் சந்துக்கள் அனைத்தையும் படைத்தார். இவர்கள் அனைத்தையும் கடவுள் தான் நிர்வாகித்து வருகிறார். அவர் தான் கடவுள். எந்த மதத்திற்கும் தனிப்பட்ட கடவுள் அவர்களாக வைத்துக் கொண்டிருக்கலாம். ஆனால் உலக ஜனங்களுக்கெல்லாம் ஒரே கடவுள். இதை பிரியாரன் இருந்தால் அவன் சொல்லியிருப்பேன். நான் இப்போது அவர் பேத்தியா இருக்கிற இசைவாணியுடன் சொல்ல விருப்பப்படுகிறேன். உலக ஜனங்களுக்கும் இது தெரிவித்துக் கொள்ள விருப்பப்படுகிறேன். கடவுளை என்பதை பற்றி தெரிந்து கொள்ளுங்கள். ஐயப்பன் யார்? ஐயப்பன் மனிதனாக பிறந்தவர். சரித்திரம் இருக்கிறது. மனிதனாக பிறந்தவர். ஒரு ராஜாவின் மகனாக பிறந்தார் நினைக்கிறேன். காட்டுக்கு சென்றார். துறவியா போனார் நினைக்கிறேன். அந்த சரித்திரம் தெரியலை. ஆனால் அவர் கடவுளாக இந்தியா கும்பிட்டுக் கொண்டு வருகிறார்கள். கேரளாவில் உள்ள பம்பை என்ற இடத்தில் ஐயப்பன் கோயில் இருக்கிறது. ஐயப்பன் கோயில் பிரதான ஐயப்பன் கோயில். எங்கள் தமிழ்நாட்டில் பல ஊர்கள் ஐயப்பன் கோயில் கட்டியிருக்கிறார்கள். அந்த கோயிலுக்கு தான் எல்லாம் இருமுடி கட்டி கார்த்திகை மாதம் மாலை அணிந்து இருமுடி கட்டி இந்துக்களில் பல பேர் சொல்லுவார்கள். நான் சிறுவனாக இருக்கும்போது நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். நானும் திருமணம் முடித்த பிறகு 3 முறை ஐயப்பன் கோயில் சென்றிருக்கிறேன். நான் ஒரு மாலை போட்டு இருமுடி கட்டி சென்றிருக்கிறேன். பல ஜனங்கள் போவார்கள். பல ஜனங்கள் அவர் கடவுளாக வணங்குகிறார்கள். உலக ஜனங்களுக்கெல்லாம் ஒரு கடவுள் இருக்கிறார். அதை அவர்கள் தெரிந்து கொண்டாலும் தெரிந்து கொண்டிருக்கலாம், இல்லாமல் இருக்கலாம். ஐயப்பனை கடவுளாக வணங்குகிறார்கள். அந்த கார்த்திகை மாதம் மாலை அணிஞ்சு போவாங்க. அந்த ஐயப்பன் கோவிலுக்குள் செல்வது யார் யார் செல்ல வேண்டும் என்பது அந்த ஐயப்பன் கோவில் நிர்வாகம் அவங்க முடிவு பண்ணியிருக்காங்க. அந்த கோயிலுக்குள் யார் யார் செல்ல வேண்டும் என்பது அவங்க முடிவு பண்ணி எப்படி கண்டிஷன் சொல்லுவாங்களே, இப்படி வரணும், மாலை போடணும், இருமுடி கட்டணும், இந்த ட்ரெஸ் பண்ணணும், பேண்ட் ஷர்ட் போட்டு டிஷர்ட் போட்டு பணியாரம் போட்டு நம்ம வரக்கூடாது, இதை மாறி யூனிஃபார்ம்ல இப்ப வரணும்னு கண்டிஷன் போட்டிருக்காங்க. ஏன்னா அவங்க நிர்வாகத்துக்குரிய இடம், அவர்களுக்கு உரிமை உள்ளது. கேரளா கவர்மெண்ட்டுக்கு அந்த ஐயப்பன் கோயில் நிர்வாகத்துக்கு ஐயப்பன் கோயில் நிர்வாகிகள் ஒரு இது அவங்க சட்டத்தில் வச்சிருப்பாங்க. அதன்படிதான் செல்ல வேண்டும். 10 வயதிற்கு ஆண்கள் சிறு வயது முதல் 9 வயது முதல் வரை யாருன்னா போகலாம். பெண்களை பொறுத்தளவு 10 வயதுக்கு கீழ் உள்ள குழந்தைகள், ஒரு 55 வயது நினைக்கிறேன், 55 வயதுக்கு மேலுள்ள பெண்கள் போகலாம் என்று அனுமதி இருக்கிறது. இடப்பட்ட வயதுள்ள பெண்கள் போகக்கூடாது என்பது சட்டத்திலும் இருக்கிறது. அது குறித்து இசைவாணி ஒரு பாடல் பாடியிருக்கார். அதை தெரிவிக்க விரும்புகிறேன். ஏற்கனவே இந்த பாடலை பாடியிருக்கேன், திரும்ப பாடுகிறேன், கேளுங்கள். ஐயம் சாரி ஐயப்பா, நான் உள்ளே வந்தா என்னப்பா, பயம் காட்டி அடக்கி வைக்க பழைய காலம் இல்லப்பா, நான் தாடிக்காரன் பேத்தி, இப்ப காலம் மாறி போச்சு, நீ தள்ளி வச்சா தீட்டா. இதான் அவர் பாடிய பாடல். இந்த பாடல் என்ன சர்ச்சைன்னா, நான் ஐயப்பன் வரக்கூடாதா தீட்டா அப்படின்னு கேட்கிறாங்க. அவங்க கண்டிஷன் போட்டிருக்காங்க, அவங்க சட்டத்திட்டம். அவங்க சொல்லப்படி நம்ம கேட்கணுமாங்க. அவங்க கோயிலுக்கு போனாலும் இஷ்டம்னா போங்க, போகாம இருங்க. கோயிலுக்கு போவது என்றால் அவள் சட்டத்திட்டம். மசூதி இருக்கிறது, மசூதிக்குள் யார் போக வேண்டும்? வெள்ளிக்கிழமை நான் பார்த்தளவு, நான் உள்ள போனதில்லை, நான் பார்த்தளவு வெள்ளிக்கிழமை சிறு வயது பையன்கள் வயது முன்கள் எல்லாம் போயிட்டு வருவாங்க, தொழுகை பண்ணி வெளியே வராங்க. பார்த்துக்கிறேன் நான், உள்ளே பார்த்தாலும் வெளியே பார்த்துக்கிறேன். ஸோ நான் நினைத்து கொண்டேன், ஸோ ஆண்கள் மட்டும்தான் தொழுகைக்கு வெள்ளிக்கிழமை தொழுகை போக வேண்டும், பெண்கள் போகக்கூடாதுன்னு நினைத்து கொண்டு இருக்கிறேன். அவங்க சட்டத்திட்டம். அங்கே வந்து நம்ம போய் யாரும் போக முடியாது அப்படின்னு நான் நினைக்கிறேன். தெரிஞ்சு சொல்றேன், எனக்கு தெரியாது, நான் தெரிஞ்சு சொல்றேன். நம்ம பிற மதத்தினால் உள்ள நுழைய முடியாது. தொழுகை போகணும்னா ஒன்று இஸ்லாமியராக இருக்கணும், அவங்க குள்ளாஞ்சி இருப்பாங்க, போவாங்க, இஸ்லாமியர் இருக்கணும், அங்கே ரிஜிஸ்டர் பண்ணிட்டு நினைக்கிறேன். அங்கே அவங்க சட்டத்திட்டம். அங்கே போயிட்டு நான் போவேன், நான் சேலடி போகணும்னு யாரும் சொல்ல முடியாது. நீ என்ன சொல்றது, நான் வருவேன், நான் பெரிய பேத்தி நான் வரும்னு சொல்ல முடியாது. ஏன்னா அவங்க சட்டத்தை, அவங்களுக்கு சட்டத்திட்டம் மசூதிக்குள்ள. ஆனால் கிறிஸ்துவ ஆலயத்துக்குள்ள யாரும் போகலாம், அவங்க சட்டத்திட்டம். யாருன்னா வாங்க அவங்க கூப்பிடுவாங்க, இந்துவா இருக்கட்டும் முஸ்லீமா இருக்கட்டும், எந்த ஆளுன்னு எல்லாம் வாங்க ஜோம் பண்ணு உட்காந்து கூப்பிடுவாங்க. அதுக்கு இந்து கோயிலுக்குள்ள யாருனாலும் போகலாம், இந்து கோயிலுக்குள்ள சாமி கும்பிட்டு யாருனாலும் போகலாம், மதம் தடை இல்லை. ஆனால் சில கோயிலுக்கு நான் கன்னியாகுமரி பக்கத்தில் சுவிட்சர்லாந்து நினைக்கிறேன், சில கோயில்கள் வந்து மேலே சட்டை கழித்து தான் போகணும். ஆண்கள் சட்டை கழித்து தான் போகணும். திருச்செந்தூர் கோயிலுக்கும் சட்டை கழித்து தான் போகணும். சட்டையெல்லாம் மேலே சட்டையெல்லாம் போகணும்னு நினைக்கிறேன், எனக்கு தெரியாது. நான் போகணும், ஞாபகம் இல்லை, சொல்கிறேன். நான் தெரிந்தவங்க கமெண்ட் போடுங்க. திருச்செந்தூர் கோயிலுக்கும் சட்டை இல்லாமல் போகணும்னு நினைக்கிறேன்.
சுசீந்திரம் அந்த பக்கம் ஒரு கோயில், கன்னியாகுமரியில் ஒரு கோயிலுக்குள்ள சட்டை யாராவது ஆண்கள் மட்டும் பிரதம மந்திரி ஜனாதிபதி சட்டை கட்டி போகணும்னு சொல்லுவாங்க. அவங்க சட்டத்தை கோயிலுக்குள்ள சட்ட திட்டம். அதே மாதிரி இருமுடி கட்டி மாலை அணிந்து தான் நம்ம பயப்படி போகிறோம். மசூதிக்குள் முஸ்லீம் சகோதரர் மட்டும்தான் போகணும் நான் நினைக்கிறேன். எனக்கு தெரியாது, மற்ற போக முடியாது, நான் போனது கிடையாது. தெரிஞ்சவங்க கமெண்ட் பண்ணுங்க. அப்படி அவங்க சட்டத்தில் வள வகுக்கிறாங்க. அது சட்டத்திட்டம். மெரினா பீச்சுக்கு யாராலும் போகலாம். நான் இது இசைவாணிக்கு சொல்றேன், சகோதரி இசைவாணிக்கு சொல்றேன். மெரினா பீச்சுக்குள்ள யாருனாலும் போகலாம் வரலாம். அது ஜாதி மதம் எதுவும் கிடையாது, போகலாம் வரலாம். ஆனால் நைட்டு 10 மணிக்கு மேலே 12 மணிக்கு போகக்கூடாது, போலீஸ் பிடிச்சிருவாங்க. அதுக்கு போலீஸ் கண்டிஷன். மெரினா பீச்சுக்குள்ள பகல்ல தான் எப்படி யாரும் போயிட்டு வரலாம். ஆனால் பிஜேபி கோல்டன் பீச்சுக்கு யாரும் போக முடியுமா? அவங்க சொந்த இடம், அவங்க நிர்வாகத்து உரியது, பிஜேபி நிர்வாகத்து உரியது. அங்கே போனால் கட்டணம் செலுத்தணும். 800 ரூபாய் 900 கட்டணம் செலுத்த போக முடியும். அங்கே போயிட்டு நான் மெரினா பீச்சுக்கு நான் போறேன், நான் பீச்சுக்கு வரணும்னு சொல்ல முடியாது. அவங்க சொந்த இடம், அவங்க சட்டத்திட்டம். அதே மாதிரி ஐயப்பன் கோயிலும் சட்டத்தில் வச்சிருக்காங்க. இசைவாணி சகோதரியை தெரிந்து கொள்ளுங்கள். பாடலாம், பாட்டு பாடலாம், ஆனால் யாருக்கும் விரோதமும் பாடக்கூடாது. நீங்கள் பிரியாணி பேத்துன்னு சொல்றீங்க, நீங்கள் இருங்க, தவறு இல்லை. ஆனால் சட்டத்தில் ஐயப்பன் கோயில் சட்டத்தில் வச்சிருக்காங்க, அதை மதிக்கும். நம்ம மசூதிக்கு போனால் ஒரு சட்டத்திட்டம். மெரினா பீச்சுக்கு யாரும் போனால் கோல்டன் பீச்சுக்கு யாரும் போக முடியாது. சினிமா தியேட்டர் போனால் யாரும் போக முடியாது. சினிமா தியேட்டர் டிக்கெட் வாங்கினா தான் போக முடியும். சினிமா தியேட்டர் போக முடியாது. டிக்கெட் கண்டிஷன், டிக்கெட் வாங்க, இந்த டிக்கெட் வாங்கினா இந்த சேர்ந்து உட்காரணும், இந்த டிக்கெட் வாங்கினா இந்த சேர்ந்து உட்காரணும், கண்டிஷன் போட்டிருக்காங்க. அதனால இசைவாணி சகோதரிக்கு நான் பணியோடு வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். சட்டத்திட்டம் போட்டிருக்காங்க, அதை மதித்து நடக்கணும். பாடலை பாடி சர்ச்சைக்குள்ளாக வேண்டும் என்று பணியோடு கேட்டுக்கொள்கிறேன். அடுத்ததாக நான் பேசுவது இயேசு கிறிஸ்து. இயேசு கிறிஸ்து யார்? அவர் மனிதர் தான். அவரை ஒரு நாட்டில், ஒரு ஊரில், ஒரு இடத்தில், ஒரு நாளில், ஒரு வேளையில், ஒரு மணி நேரத்தில், இந்த நேரத்தில் பிறந்தார். அவர் மனிதன் தான் பிறந்தார். 30 வயது வரை அவர் சாதாரண மனிதன் தான், நம்மளை போல மனிதன் தான் இருந்தார். 30வது வயதில் பரிசுத்த அபிஷேகம் கிடைச்சது. அது முதல் அவர் மாமியாராக மாறினார், கடவுளினுடைய குமாரனாக மாறினார், இறைத்துதாக மாறினார். 3 ஆண்டுகள் இறைப்பணி செய்தார். 33 வயதில் சிலுவை மரம் கொடுக்கப்பட்டது. பரமண்டலம் சொல்லியிருக்கிறார். உண்மையிலே அவர் பவர் இல்லை, அங்கேதான் பவர். பரமண்டலத்திலே அவர் தகப்பனாகிய பிதாவாகிய தேவனை கர்த்தரோடு கூடவே இருந்து இறைப்பணி செய்து கொண்டிருக்கிறார், பூமி ஆட்சி செய்து கொண்டிருக்கிறார். அதை விட்டுட்டு நாம இயேசோட இட்லி சாப்பிட்டேன், இயேசு வந்தாரு பக்கத்தில் உட்காந்து போனான்னு சொல்றதுக்கு என்னது? போய் இயேசு பூமி பெறுவதற்கு அதிகாரம் இல்லை. மனிதனாக பிறந்தால், மனித அவதாரம் எடுத்தால், வந்தால், குமாரனாக பிறந்தால், பணியை முடித்தால், பரமண்டலம் சென்று விட்டார். அங்கேதான் அவர் அதிகாரம், பூமியில் அதிகாரமா, பூமி அதிகாரம் செலுத்திக் கொண்டிருக்கார். பிதாவோட அப்பாவோடு சேர்ந்து, கடவுளோடு சேர்ந்து செலுத்திக் கொண்டிருக்கிறார். நீங்க பாடிருங்க, இயேசுவை நீ விட்டு விடாதே. நல்லதுதான், இயேசு விட்டு விடாது, நல்ல வார்த்தை தான். இயேசுவின் மூலமாக பிதாவிடத்தில் தேவனை கர்த்தரிடத்தில் போக வேண்டும், நல்லதுதான். இயேசுவை நம்புகிற நீங்கள், இயேசு வணங்குகிற தேவனாய் கர்த்தரை கடவுளாக நினைத்துக் கொண்டிருக்கிற நீங்கள், சிலுவை அணிந்து பாட்டு பாடுகிற நீங்கள், இந்து கோவிலில் இந்து கடவுளுக்கு மரியாதை கொடுத்து திருமணம் செய்து கொண்ட நீங்கள், கடவுள் இல்லை என்று சொல்லுகிற பெரியாரின் பேத்தி அல்ல. நீங்கள் பெரியாரின் பேத்தி அல்ல, இயேசு கிறிஸ்துவின் பேத்தி. இதான் உங்களுக்கு பொருத்தமா இருக்கும். நான் சொல்ல புரிந்து கொள்ளுங்கள். கடவுள் இல்லை என்று சொல்லுகிற பெரியாரின் பேத்தியனா அது நீங்க நம்பணும். நீங்க சிலுவை போடக்கூடாது, சர்ச்சுக்கு போகக்கூடாது, கோயில் திரும்ப செஞ்சிருக்க கூடாது. செஞ்சிட்டீங்கல்ல, கோயிலையே கோயில மதிச்சுதான் கிடையாது. நீங்க வீட்டில் வச்சு கல்யாணம் சொல்லி முடிஞ்ச பிரச்சனை கிடையாது. கோவிலில் கல்யாணம் திரும்ப செய்திருக்கிறீர்கள். போட்டா நான் பார்த்தேன், டிவியில காட்டினாங்க. நீங்க சிலுவை போட்டிருக்கீங்க, பாட்டு பாடணும் பார்க்க சிலுவை போட்டிருக்கீங்க. நீங்க இயேசு விட்டு வேணும் பாடுறீங்க. இயேசு விட்டு வேணா, இயேசு விட்டு போகாதாப்பா, கெட்டு போகாதாப்பான்னு சொல்றீங்க. நீங்க இயேசு கடவுளை மதிக்கிறீங்க, இயேசுவை கடவுளா மதிக்கிறீர்கள். அவர் மேல பிதாதான் கடவுள். இயேசு பேத்தி என்று சொன்னால் ஒரு பொருத்தமாக இருக்கும். தயவு செய்து நான் உங்களுக்கு அறிவுரை கூற விரும்பலை, விளக்கம் சொல்கிறேன். கடவுள் மேலே இருக்கிறார், அவர் குமாரன் இயேசு கிறிஸ்து. இயேசு கிறிஸ்துவை பற்றி எனக்கு தெரிந்தது. பணி முடிந்து பரமண்டலம் சென்று விட்டார். கடவுள் யார்? பெரிய கேள்வி. ஆரம்பம் போது உங்களோட பெருசு, எங்களோட பெருசு, ஓம்பதும் பெருசு, ஏம்பதும் சொல்லப்பட்டு இருக்காங்க. உலக ஜனங்களுக்கெல்லாம் ஒரே கடவுள் மேலே இருக்கிறாரு. ஏற்கனவே சொல்லிட்டேன் நான். வானத்தை படைத்தார், பூமியை படைத்தார், சமுத்திரத்தை படைத்தார், வானத்தில் உள்ள அனைத்தையும் படைத்தார், பூமியில் அனைத்தையும் படைத்தார், சமுத்திரம் அனைத்தையும் படைத்தார், அனைத்தையும் நிர்வாகித்து வருகிறார். அவர்தான் கடவுள். இஸ்லாமில் வணங்குகிற இறைவா அல்லாஹ், அவர்தான் கடவுள். கிறிஸ்துவ வணங்குகிற பிதாவே தேவனாய் கர்த்தரே, அவர்தான் கடவுள். இயேசு கிறிஸ்து மேல பார்க்கிற பிதாவே, அவர்தான் கடவுள்.
இந்துக்களை மேல பார்த்து கூப்பிடுற தெய்வமே, அண்ணவா, கடவுளே, இங்க பாரு, இங்க மழையை பெய்ய மாட்டேங்கியா, மழை பெய்யுங்கன்னு சொல்லு. அவர் தான் கடவுள். உலக ஜனங்களுக்கெல்லாம் ஒரே கடவுள். இவருக்கு சாதி மதம் எதுவுமே கிடையாது. அவர் தான் மனிதர்களை பூமிக்கு அனுப்புகிறார், மனிதர்களை பார்த்து கொண்டு இருக்கிறார். அவன் கிரியைக்கு தக்க பலனை கொடுக்கிறார். பரமண்டலத்திலே இருந்து உலக ஜனங்களை தேவனாகிய கர்த்தர் கடவுள் இறைவன் அல்லாஹ் தெய்வம் ஆண்டவர் நோய் பார்த்து கொண்டு இருக்கிறார். அவனவன் கிரியைக்கு தக்க பலனை கொடுக்கிறார். எல்லாரும் அவரை வணங்க வேண்டும். சிவானி அவர்களே, இதுதான் நான் சொல்லுகிற வழக்கம் உங்களுக்கு தான். பெரியார் யார், ஐயப்பன் யார், இயேசு யார், கடவுளார் யார் என்பது சொல்லிவிட்டேன். நான் தயவு செய்து உலக ஜனங்களே கடவுளார் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். இசைவாணி அவர்களும் காணாப்பன இசைவாணி அவர்களும் தெரிந்து கொள்ளுங்கள். தயவு செய்து அவங்க சொன்னாங்க இவங்க சொன்னாங்கன்னு பாட்டு பாடி உங்க பேரை கற்றுக்காங்க. நல்ல பாடகி, நல்ல எதிராண்மை இருக்கிறது, நல்லா பாடுறீங்க. நீங்க பல கச்சேரிகள் பாடுவதற்கும் உங்களுக்கு நல்ல எதிராக இருக்கிறது. சரி, தயவு செய்து தெரிந்து கொள்ளுங்கள். தெரிந்து கொண்டு யார் மனதை புண்படுத்தாமல், எந்த மதத்தையும் அந்த மதத்தையும், இந்த கடவுள் அந்த கடவுளை யார் மனதை புண்படுத்தாமல் அனைவரும் விரும்புகிற பாடலை பாடுங்கள். எல்லா பாடலும் பாடுங்கள். உலக ஜனங்கள் தெரிந்து கொள்ள, இந்த ஜனங்கள் தெரிந்து கொள்ள, தமிழ்நாடு ஜனங்கள் தெரிந்து கொள்ள, அனைத்து ஜனங்களுக்கும் விருப்பப்பட்ட பாடலை பாடுங்கள். இதுபோன்று தேவையில்லாத பிரச்சனை ஏற்படாமல் நல்லபடியாக வாழ வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். மீண்டும் சந்திப்போம்.